தேவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள். பல வருடங்களுக்கு பிறகு மக்கள் உங்களை நினைத்து பார்க்கும்போது அவர்கள் உங்களை எவ்வாறு நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நீங்கள் அன்புள்ளவராக, உண்மையுள்ளவராக, தேவனுக்கு பயந்து நடந்தவராக இருந்தீர்கள் என்று நினைப்பதா? உம்ரி ராஜா ஒரு பலம் பொருந்திய தலைவனாக இருந்தான். அவன் பட்டணங்களை கட்டினான், தன் ராஜ்யத்தை பலப்படுத்தினான், ஒரு புதிய தலைநகரத்தையும் உருவாக்கினான். ஆனால் வேதாகமம் அவனுடைய கட்டிடங்களுக்காகவோ அல்லது இராணுவ வெற்றிகளுக்காகவோ அவனை நினைக்கவில்லை. மாறாக தேவனுடைய ஜனங்களை தேவனை விட்டு இன்னும் தூரத்திற்கு கொண்டு சென்றதற்காகவே அவனை நினைவு கூறுகிறது. தேவன் இல்லாத வெற்றி ஒருபோதும் உண்மையான வெற்றி அல்ல என்பதை இன்றைய பாடம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்று நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. சிம்ரி ராஜா மரித்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் 2ஆக பிரிந்தார்கள். சிலர் இராணுவ தலைவனான உம்ரியை ஆதரித்தார்கள். சிலர் திப்னி என்பவனை ராஜாவாக்க விரும்பினார்கள். சில வருடங்கள் இந்த 2 குழுக்களுக்கும் இடையே சண்டை நடந்தது. இறுதியில் உம்ரியின் ஆதரவாளர்கள் பலம் அடைந்தார்கள். திப்னியும் மரித்து போனான். அதன் பின் உம்ரி இஸ்ரவேலின் 6வது ராஜாவானான். அவன் இஸ்ரவேலை 12 வருடங்கள் ஆட்சி செய்தான். அதில் 6 வருடங்கள் திர்சாவிலும் மீதி 6 வருடங்கள் தான் புதிதாக கட்டிய சமாரியா பட்டணத்திலும் இருந்து ஆட்சி செய்தான். அரசியல் ரீதியாக உம்ரி செய்த மிக பெரிய காரியம் என்னவென்றால், சேமேர் என்பவனிடமிருந்து ஒரு மலையை விலைக்கு வாங்கி சமாரியா என்ற பட்டணத்தை கட்டியதுதான். இந்த சமாரியா பட்டணம் அடுத்த 200 வருடங்களுக்கு வட ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்தது. அரசியல் ரீதியாக உம்ரி வெற்றி பெற்ற தலைவனாக இருந்த போதிலும் ஆவிக்குரிய ரீதியில் முற்றிலும் தோற்று போனான். உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் அதிக கேடாய் நடந்து யெரொபெயாம் கொண்டு வந்த விக்கிரக ஆராதனையை தொடர்ந்து செய்து ஜனங்களை தேவனை விட்டு விலக ஊக்கப்படுத்தினான். 12 வருடங்கள் ஆட்சி செய்த பிறகு உம்ரி மரித்தான். அவனுடைய மகன் ஆகாஸ் அடுத்த ராஜாவானான். நாம் இன்று கற்றுக்கொள்ளும் பாடம், மனிதர்கள் வெற்றியை கீழ்க்கண்ட காரியங்களை கொண்டு அளவிடுகிறார்கள். நல்ல மதிப்பெண்கள், பணம் மற்றும் புகழ், பரிசுகள் மற்றும் விருதுகள், பெரிய வீடுகள் மற்றும் வேலைகள். ஆனால் தேவனோ வெற்றியை வித்தியாசமாக அளவிடுகிறார். அவர் நம்மிடம் கேட்கிறார், நீ உண்மையாய் இருக்கிறாயா? அன்பாய் இருக்கிறாயா? எனக்கு கீழ்ப்படுகிறாயா? மற்றவர்களை நேசிக்கிறாயா? நீங்கள் உம்ரியைப் போல ஒரு புதிய பட்டணத்தை கட்டாமல் போகலாம். ஆனால் தினமும் உங்கள் குணத்தையும் வாழ்க்கையையும் கட்டி எழுப்புகிறீர்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் வாழ்க்கையின் மற்றொரு செங்கல் போன்றது. தேவனுடைய சத்தியத்தின் மேல் உங்கள் வாழ்க்கையை கட்டினால் அது உறுதியாக நிற்கும். உங்களுக்காக மட்டுமே வாழ்ந்தால் அந்த வெற்றி நிலைக்காது. உறுதியான கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள். இன்று நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான பாடம், உங்களுக்கென்று ஒரு பெரிய பேரை உருவாக்குவது வெற்றி அல்ல. தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கையை கட்டுவதே உண்மையான வெற்றி. இன்று நாம் படிக்க வேண்டிய மனப்பாட வசனம் சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. இன்று நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களை வாசியுங்கள். என் வாழ்க்கையை இயேசுவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் கட்டுகிறேனா என்று உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்கள். தினமும் தேவனுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுமாறு ஜெபியுங்கள். அறிவு சார்ந்த வளர்ச்சிக்காக நல்ல அஸ்திபாரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள்.
ஒரு பலமான கட்டிடத்திற்கு அஸ்திபாரம் எவ்வளவு முக்கியமோ அப்படியே உங்கள் வாழ்க்கைக்கு தேவனுடைய சத்தியம் முக்கியம். தேவனை நம்புவதை நினைவூட்டும் ஒரு வேதாகம வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். சரீர வளர்ச்சிக்காக ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மூலம் உங்கள் உடலை பேணுங்கள். சத்தான உணவை சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்து தேவையான அளவு தூங்குங்கள். இது தேவனுக்கு பலத்தோடு ஊழியம் செய்ய உதவும். சமுதாய வளர்ச்சிக்காக பிறர் நம்பத்தக்க நபராக வாழ்ந்து நல்ல நட்பை உருவாக்குங்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுங்கள். அன்பாக பேசுங்கள். நல்ல வார்த்தைகளால் மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மீது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்ப கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உண்மையாய் இருக்கவும், அன்பாய் இருக்கவும், உமக்கு கீழ்ப்படியவும், மற்றவர்களை நேசிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.